கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 5வது பார்ட்ல இருக்கிறோம். சரிங்களா? லவ் ஸ்டோரி பார்ட் 5. இன்னைக்கு நம்ம எத குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, ராத் ஆஃப் காட். தேவனுடைய இந்த கோபத்தை குறித்து நம்ம கொஞ்சம் என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். சில நேரத்துல இந்த சிலுவையை குறித்து படிக்கும் பொழுது, நல்லா சின்ன வயசுல இருந்து எப்படி நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த சிலுவை என்பது எப்படி ஆ அஞ்ஞானிகள் அவங்க தெய்வத்தை வணங்கும்போது என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. அப்படித்தானே பழைய ஏற்பாட்டுல பேகன் வொர்ஷிப்பர்ஸ் அஞ்ஞான தெய்வத்தை வணங்குறவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க பலி செலுத்துறாங்க. தன்னுடைய தெய்வம் கோபமா இருப்பாரு என்பதற்காக, அந்த கோபத்தை குறைப்பதற்கு நாம தப்பு செஞ்சுட்டோம். நாம தப்பு செஞ்சனால அந்த தெய்வத்த இருதயத்தை கொஞ்சம் காம் பண்ணுவதற்கு, பாசிஃபை பண்ணுவதற்கு அவங்க பெரிய பெரிய பலிகள் எல்லாம் அவங்க வந்து செலுத்துவாங்க. அந்த பலிகள அவங்க செலுத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தெய்வம் அந்த பலிய ஏத்துக்கிடுச்சு. அந்த பலியினால தேவனுடைய கோபத்த நாங்க என்ன செஞ்சுட்டோம்? தணிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே பிரின்சிபல் தான் இன்றைக்கும் அநேக ஹிந்து நண்பர்கள் மத்தியில என்ன செய்யப்படுது? காணப்படுது. அவங்க ஒரு காரியத்த செஞ்சாங்க அப்படின்னா, தெய்வத்தினுடைய கோபத்த குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிரின்சிபல் என்னுடைய மனசுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கல்வாரியின் அனுபவத்துக்கு வரும்போது, இயேசு கிறிஸ்து அவரு பட்ட வேதனையினால, கஷ்டத்தினால, அகதினால, துயரத்தினால பிதாவினுடைய அந்த கோபத்தை தணிக்கிறதற்காக தான் தன்னுடைய பலியவே செலுத்தினாரு. ஏன்னா, ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம படிக்க போறோம். அவருடைய கோபத்தை தணிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவ தண்டிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ அடிச்சிட்டாரு. ரத்தம் சிந்த வச்சுட்டாரு. அந்த ரத்தம் சிந்தினாதான் பிதாவுடைய கோபம் வந்து தணியும் அப்படின்னு சொல்லி அஞ்ஞானிகளுடைய அதே கருத்து என்னுடைய மனசுல இருந்துச்சு. உங்க மனசுல அது இருக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த விதை எனக்குள்ள இருந்துச்சு. வளரும்போது அந்த விதை இருந்துச்சு. அவரு மரிச்சாதான் அவருடைய கோபம் எல்லாம் முழுசா அப்பீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அந்த தேவனுடைய கோபம்னா என்ன? உண்மையிலேயே தன்னுடைய எல்லா இந்த நம்ம சொல்றோம்ல, பனிஷ்மெண்ட் தண்டிக்க எல்லாம் தன்னுடைய கோபத்தை எல்லாம் குமாரன் மேல காமிச்சு அதை தண்டிச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு கன்சோலேஷன், ஆறுதலை தேடக்கூடியவரா நம்முடைய பிதா. அப்படியா அப்படியா அதுதான் அவருடைய கோபமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதலாவது எங்க இருக்குது வசனம்? பிதா வந்து குமாரன் மேல தன்னுடைய கோபத்தை காண்பிச்சாங்க அப்படின்னு எங்க இருக்கு வசனம்? பார்க்கலாம் பாருங்களேன். யோவான் 18ஆம் அதிகாரம். யோவான் 18ஆம் அதிகாரம். போன வாரம் நம்ம இதை கொஞ்சம் நம்ம பார்த்தோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். 11வது வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணா திருப்பேனோ. சரிங்களா? என்ன சொல்றாரு? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணா திருப்பேனோ அப்படின்னு சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில், பிதா எனக்கு கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? ஒரு பாத்திரம் கொடுக்கிறாராம். அந்த பாத்திரம் என்னங்க? அந்த பாத்திரம் என்ன? வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்ம போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 14வது அதிகாரம், 14வது அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்களேன். 10வது வசனத்துல, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரம், தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரம் என்று சொல்லி வருது. அப்படித்தானங்க? அப்ப அந்த பாத்திரம், பிதா கொடுத்த பாத்திரம்னா என்ன? கோபம். அவருடைய கோபத்தை குமாரன் மேல காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப அந்த கோபம்னா என்ன? அதை குறித்து தான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஜெபத்தோடி வேத வசனத்துல இருந்து இந்த ராத் ஆஃப் காட் நம்ம படிக்கிறோம்ல, அது பைபிள்ல பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல அந்த கோபம்னா என்னன்னு சொல்லியிருக்குது என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்?
நம்ம பார்க்க போறோம். தேர்ட் பாயிண்ட்ல ஒரு சில வசனத்தை நம்ம கம்பேர் பண்ண போறோம். தமிழ் வசனத்தையும் இங்கிலீஷ் வசனத்தையும். நான் உங்களுக்கு போன வாரம் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குல்ல? அதுல ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? சரி, அததான் நம்ம தேர்ட் பாயிண்ட்ல நான் கொஞ்சம் காமிக்க போறேன். நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமே. ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்பா, இந்த காலை நேரத்துல நீங்க எங்களை எழுப்பி நாங்க உங்களை குறிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. நீங்க இல்லாம இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்பா. நாங்க உங்களை உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை அறிஞ்சுக்கணும், நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பு காண்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த வாரமும் எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே எனக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் சரியா இந்த காரியத்தை புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. எங்க ஒவ்வொரு ஆளையும் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எங்களுடைய கவனத்தை நீங்க சரியா உங்க வசனத்து மேல வைங்கப்பா. அதை புரிய வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன பேசணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ அதை மாத்திரம் நான் பேசவும், என்னுடைய முழு நாவு, என்னுடைய அசுத்தமான உதடுகளை நீங்க உடைச்சி உங்க வார்த்தை எனக்கு தாங்க. உங்களுக்கு பிரியமானபடி இந்த சத்தியத்தை நாங்க புரியறதுக்கு உதவி செய்யுங்க. நான் யாரையும் புரிய வைக்க முடியாதுப்பா, யாரையும் கன்விக்ட் பண்ண முடியாது. அந்த பலன்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழுசா உங்களே நம்பிதான் நீங்க எனக்கு காண்பிச்ச ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு உங்க ஆவினால எங்களுக்கு சொல்லித்தாங்க. குற்றில என்னை தாழ்த்தி நீங்க மாத்திரம்தான்ப்பா வெளிப்படணும். உங்க அன்பை நாங்க எந்த சத்தியத்தின் வழியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3 பாயிண்ட் சொன்னேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புத்தகத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தேவனுடைய கோபம்னா என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உபாகமம் 31வது அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். பாருங்களேன், முக்கியமான இந்த வசனத்துல கோபம்னா என்ன? அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். இருக்குதுங்களா? அப்ப இந்த வசனத்துல கோபம்னா என்ன சொல்லுது? கைவிடக்கூடிய ஒரு அனுபவம். ஃபர்சேக்கிங், இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்சேக்கிங் அப்படின்னு இருக்கும். கைவிடக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்தது என்னது? முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு அனுபவம். பாருங்களேன், ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் அதே கருத்து வரத பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் என்ன செஞ்சேன்? உனக்கு மறைத்தேன். பாத்தீங்களா? கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் மறைத்தேன். ஃபர்சேக்கிங், நான் உன்னை என்ன செஞ்சேன்? கைவிட்டேன். கைவிட்டேன் என்பது உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கேயும் முகத்தை மறைச்சேன்னு சொல்றாரு. இங்கேயும் என்ன சொல்றாங்க? என் முகத்தை நான் என்ன செஞ்சேன்? இமைப்பொழுது உனக்கு நான் என்ன செஞ்சேன்? மறைத்தேன். அப்ப wrath of Godனா இந்த வசனங்கள் படி என்ன படிக்க முடியும்? கைவிடக்கூடிய ஒரு அனுபவம், forsaking someone. அடுத்தது முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதே காரியம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்துச்சா? அந்த தேவனுடைய கோபத்தை காண்பிக்கும் போது நடந்துச்சா? மத்தேயு புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். மத்தேயு புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்றாங்க பாருங்களேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏன் என்னை கைவிட்டீர்? இங்கிலீஷ்ல why did you forsake me? என்ன ஏன்பா நீங்க கைவிட்டீங்க
அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய கோபத்தை எப்படி குமாரன் மேல எப்படி காண்பிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கை செப்பரேட் ஆகுறாங்க, கை விடுறாங்க, சரிங்களா? அப்புறம் தன்னுடைய முகத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மறைக்கிறாங்க. அப்படிதான் தன்னுடைய அன்பை தன்னுடைய கோபத்தை இங்க என்ன செய்யறாங்கன்னா காண்பிக்கிறாங்க. இந்த பாயிண்ட நம்ம தனியா செப்பரேஷன் என்ற ஒரு தலைப்பின் கீழ நம்ம வரக்கூடிய வாரத்துல படிக்க போறோம். சரிங்களா? பியூட்டிஃபுல்லா நம்ம இந்த செப்பரேஷன் எவ்வளவு வேதனை உள்ளது, அது எவ்வளவு பெரிய காரியம், அது எவ்வளவு பெரிய டெஸ்பேர பிதாவுடைய இருதயத்துக்கும் குமாரனுடைய இருதயத்துக்கும் கொண்டு வந்துச்சு என்பதை ஆகனி இதுல எவ்வளவு துயரம் இருக்குது என்பதை நம்ம வரக்கூடிய வாரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு கருத்தை இப்ப நீங்க மனசுல வச்சுக்கோங்க. wrath of God என்பது forsaking somebody, hiding his face. சரிங்களா? டிஸ்ரா பேஜஸ்ல இடம் வைத்து அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்களேன் அந்த கோட்டை. ஆனா இந்த காரியம் நடந்துச்சா என்பதை புரிஞ்சு கொள்வதற்கு நான் எம்பசைஸ் பண்றேன் பாருங்க, இந்த காரியம் மாத்திரம் தான். சரிங்களா? இந்த பேராகிராஃப் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 2-3 கொட்டேஷன்ஸ் மட்டும் நம்ம இப்படி பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்களேன், தெரியுதுங்களா? ஓகே. The spotless Son of God hung upon the cross, his flesh lacerated with stripes. என்ன சொல்றாங்க? ஒரு குற்றமில்லாத தேவகுமாரன் சிலுவையில அவர் தொங்குறாரு. அவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய சதைகள் என்ன செய்யப்படுது? பிக்கப்படுது. Those hands so often reached out in blessing, nailed to the wooden bars. ஆசீர்வாதத்துக்காக நீட்டப்பட்ட அவருடைய கை இப்ப அந்த சிலுவை மரத்துல என்ன செய்யப்படுதுன்னா அந்த கைகள் என்ன செய்யப்படுது? அடிக்கப்படுது. Those feet so tireless on ministries of love spike to the tree. ஓயாமல் உழைச்ச அவருடைய கால்கள், சரிங்களா, அன்பின் ஊழியத்துக்காக ஓயாமல் உழைச்ச அவருடைய கால்கள் அந்த மரத்துல என்ன செய்யப்படுதுன்னா அடிக்கப்படுது. That royal head, அந்த ராஜரீக தலை pierced by the crown of thorns, அந்த முள் கிரீடத்தினால அது குத்தப்படுது. Those quivering lips escape to the cry of woe. அவருடைய அந்த கியூரிங் அப்படின்னா யாராவது தமிழ்ல சரியான வார்த்தை சொல்ல முடியுமா? கியூரிங் நடுங்குகிற அல்லது துடிக்கிற இந்த பெயின்னால. ஓகே, ஒரு துடிக்கிற அதிர்வுகிற ஒரு துடிக்கிற நாவுகள், சரிங்களா? அப்படி நம்ம சொல்ல முடியும். those quivering lips shake to the cry of woe. ஒரு அழுகையின் குரலை நோக்கி அந்த நாவுகளா என்ன செய்யுதுன்னா துடிக்குது. And all that he endured, the blood drops that flowed from his head, his hand, his feet, the agony that racked his frame, and the unutterable anguish that filled his soul at the hiding of his father's face. நல்லா பாருங்க, என்ன பாயிண்ட் நம்ம படிக்கலாம்னு ஆசைப்பட்டோம். பிதாவின் முகம் அங்க மறைக்கப்பட்டுச்சா? அதுதான். இப்ப எல்லாத்தையும் அவர் தாங்குறாரு. அவருடைய ரத்தம் எங்கிருந்து ஃப்ளோ ஆகுது? தலையில இருந்து, கால்கள் இருந்து, கைகள் இருந்து, அவருடைய சரீரம் முழுவதும் துயரத்தினால இருக்குது. அது மாத்திரமல்ல அன்அட்டரபிள் ஆங்கிஷ், ஒரு சொல்ல முடியாத பயங்கர ஒரு மன நோவுன்னு சொல்லலாம். ஆங்கிஷ்னா ஒரு மன நோ, agony with pain, ஒரு மன நோவு that filled his soul at the hiding of his father's face. பிதா தன்னுடைய முகத்தை மறைத்ததுனால ஒரு சொல்ல முடியாத ஒரு பெரிய மனநோவு அவருடைய ஆத்மாவை என்ன செஞ்சான்? நிரப்பிச்சான். ஸ்பீக்ஸ் டு ஈச் சைல்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அந்த காரியம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, டிக்ளேரிங்
it is for thee, the Son of God, consents to bear this burden of guilt. இந்த பாவத்தை ஏன் சுமக்கிறதுக்கு தேவகுமாரன் ஒப்புக்கொண்டார் அப்படின்னா, அது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியம் நமக்கு சொல்லுது. He who stilled the angry waves and walked the foam-capped billows, who made devils tremble and disease flee. அதாவது கோபத்தோடு எழுப்பப்பட்ட அந்த கடல் கடல் சீற்றம் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அமிழ்த்தினார். அப்படித்தானே? இதை எல்லாத்தையும் அமைதிப்படுத்தின கோபத்தோடு எழுப்பப்பட்ட அந்த அலைகள் ஒவ்வொன்றையும் ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா அமைதிப்படுத்தினாங்க. பிசாசுகள் நடுநடுங்க வச்சாங்க, நோய்களை நீக்கினாங்க. who opened blind eyes, தன்னோட குருடைய கண்களை திறந்தாங்க. and called for the dead to life, செத்தவங்க உயிருக்கு கொண்டு வந்தாங்க. offers himself upon the cross as a sacrifice, பலியாக சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அது எதுக்கு அப்படின்னா, and this is from love to thee, உன் மேல இருக்கிற அன்பினால இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு. அப்ப காற்றின் கடலையும் அமைதிப்படுத்தினவருக்கு, பிசாச நடுநடுங்க செய்தவருக்கு, நோயை அகற்றினவருக்கு, கண்களை திறந்தவருக்கு, செத்தவங்களை வயிறுடன் கொண்டு வந்தவரு, இப்படி செஞ்சவர் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவரு இந்த சிலுவைக்கு வரும்போது தன்னையே அவரு கொடுக்கிறாரு. அப்படின்னா அது எதுக்காக? அவர் நம்ம மேல வைத்த அன்பினால. He the sin bearer endures the wrath of divine justice and for thy sake becomes sin itself அப்படின்னு சொல்றாங்க. பாவத்தை சுமக்கக்கூடியவர் அவர் என்ன செஞ்சாராம்? wrath of divine, தெய்வீக அந்த நியாய தீர்ப்ப, கோபத்தின் நியாய தீர்ப்ப அவரு தாங்கினாரு. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால. சரிங்களா? அப்ப டிஸ்டர்ப் பேஜஸ் பேஜ் நம்பர் 755 பேராகிராஃப் 1ல இந்த கோட் என்ன செய்யுது வருது. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப பிதாவினுடைய முகம் அங்க மறைக்கப்பட்டுச்சா? இப்ப மறைக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய ஆங்கிஷ் கொடுத்துச்சுல, ஒரு அன்அக்டரபிள் ஆங்கிஷ் அவருடைய இருதயத்துக்கு அது என்ன செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரு கோட்டை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அதே டிஸ்டர்ப் பேஜஸ் 753 பேராகிராஃப் 4ல 753 பேராகிராஃப் 4ல இந்த திக் அவ்வளவுதான், ஒரே ஒரு சரிங்களா? அதேதான் நான் எம்பசைஸ் பண்ணிருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. In the thick darkness God veiled the last human agony of his son. All who had seen Christ in his suffering had been convinced of his divinity. That face once beheld by humanity. Sorry, அதுக்கு முந்தின quotation, sorry, இந்த quotation. In the thick darkness God's presence was hidden. யாருடைய பிரசன்ஸ்? அந்த சிலுவையில தொங்கும். இது வந்து எந்த டாபிக்? கல்வாரின்னு ஒரு டாபிக் இது. சரிங்களா? டிஸ்டர்ப் பேஜஸ்ல ஒரு 10 முறை படிங்க, உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த டாபிக்லாம் ரொம்ப உறுதுணையா இருக்கும். In the thick darkness God's presence was hidden. He makes darkness his pavilion and conceals his glory from human eyes. God and his holy angels were beside the cross. The Father was with his Son, yet his presence was not revealed. சரிங்களா? அப்ப அந்த இருளான, அந்த ஆழமான இருள்ல தேவனுடைய பிரசனம் அங்க மறைக்கப்பட்டிருந்துச்சுங்களா? தேவன் இருள தன்னுடைய கூடாரமாக்கி அவருடைய மகிமைய மனிதருடைய கண்களில என்ன செஞ்சாங்களா? கண்களிலிருந்து மறைத்து வைத்திருந்தாங்களாம். தேவனும் பரலோக தூதர்களும் சிலுவையின் பக்கத்துல இருந்தாங்களாம். தேவன் இயேசுவோடு கூட இருந்தாங்களாம். ஆனாலும் அவருடைய பிரசனம் என்ன சொல்லப்படல, வெளியாக்கப்பட, அவர் பிரசனத்தை வெளிப்படுத்தல என்று சொல்லி இந்த கோட் என்ன செய்து சொல்லுது. சரிங்களா? அப்ப 2 கோட்லையும் படிக்கிறோம்ல. முதல் கோட்ல நம்ம என்ன படிச்சோம்? இந்த ஹைடிங் த ஃபேஸ் படிச்சோம்ல. ஆனா அது எவ்வளவு பெரிய துயரத்தை கொடுத்துச்சு என்பதை நம்ம பார்த்தோம். ஏன் எவ்வளவு பெரிய துயரத்தை கொடுத்துச்சு அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை ஒரு 10 வருஷமா நீங்க வளர்க்குறீங்க. நீங்க ஹாஸ்டல்ல 11ஆவது வருஷத்துல ஏதோ ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்ல போய் நீங்க விடுறீங்க. சரிங்களா? இப்ப நீங்க வீட்டுக்கு வாரீங்க.
இப்ப அந்த பிள்ளை நீங்க 10 வருஷமா உங்க கூட தான் அந்த பிள்ளை இருந்தான். உங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு மொமெண்ட்ல நீங்க இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த ஹாஸ்டல்ல போய் விடும்போது ஆஹ் அந்த பிள்ளைய நீங்க விட்டுட்டு வரணும், ஹாஸ்டல்ல விடணும். எத்தனை பெற்றோர்கள் அழுதுருக்கிறீங்க? அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குதா? எனக்கெல்லாம் எங்க அம்மா அழுத அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. எங்களை மதுரையில ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு விடுறதுக்காக இருக்கும்போது, அப்போ அது மாத்திரம் இல்ல, நான் காலேஜுக்கு என்னைய மதுரையில ட்ரெயின்ல அனுப்பிவிடும் போதெல்லாம் பயங்கரமா அழுவாங்க. சோ என் பிள்ளைய பார்க்க முடியாதே, அப்படி கொஞ்சம் அப்படி பாருங்க. அப்ப அந்த ஹைடிங் இஸ் ஃபேஸ் எவ்வளவு ஒரு அன்அட்டரபிள் ஆங்கிஷ குமாரனுக்கு கொடுத்துருக்கும்ல. அதை நம்ம கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், இப்படி சில உதாரணங்கள் வெளியே யோசிச்சு பார்க்கலாம். 10 வருஷம் தான், அதுக்கே 10 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு நம்ம அவ்வளவு துடிப்போம். 33 வருஷம் இந்த உலகத்துல ஏசப்பா இருக்கும்போது அவ்வளவு என் பிதா தனியா இருக்க விடல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த துயரம் பிதா தன்னுடைய முகத்தை மறைக்கும் போது அது எவ்வளவு பெரிய துயரத்தை கொடுத்திருக்கோம் என்பதை பார்க்க போறோம். யோசித்து பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? இட் இஸ் ஃபார் தி, இட் இஸ் ஃபார் தி, அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப ராத் ஆஃப் காட் என்பது ஏதோ தண்டிக்கிறது மாத்திரம் கிடையாது. சரிங்களா? நம்ம தண்டிக்கிறது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, அது ஸ்ட்ரவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இன்னொரு காரியம் இங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. forsaking and hiding his face என்பது சொல்லப்படுது. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் wrath of God என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இரண்டாவது பாயிண்ட் யாத்திராகம புஸ்தகத்துக்கு போலாம். யாத்திராகம புஸ்தகத்துக்கு தேவனுடைய கோபம்னா என்ன? 4வது அதிகாரம் போலாம். 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 16வது வசனத்தை படிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவர் ஆகி, இங்க என்ன வார்த்தை வருது? கோபம். சரிங்களா? நம்ம எதை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்? wrath of God. சரிங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அதாவது இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? மோசையை திருப்பி திருப்பி சொல்றாரு, நீங்க வேற யாராவது அனுப்புங்க, நான் போக மாட்டேன், வேற யார்ட்டையாவது பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. எனக்கு நான் திக்குவாயி மந்த நாவு இப்படி எல்லாம் அவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே வர்றாரு. காட் எவ்வளவு சொல்லியும் அவரு அடம் பிடிக்கிறாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சருங்க. காட் ஒரு அடம் பிடிக்கிற ஒரு நபர்கிட்ட எப்படி காட் அப்ரோச் பண்ணி பேசுவார் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான பிக்சர். இந்த மோசையும் காடுடைய கான்வர்சேஷன் நீங்க படிச்சு பாருங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்படிமா என் காடு பேசுவாரு? நான் ரெஃப்யூஸ் பண்ண நம்ம நினைக்கிறோம்ல, காடு ஒரு பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல நம்ம, நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், காடு என்னை விட்டு போயிருவாரு, என்கிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க மோசைட்ட அவங்க எப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லும் போது காட் எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட அவர் நிலையை புரிய வைக்கிறாரு, உதவி செய்ய பார்க்கிறாரு அப்படின்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படி லவ்விங்கான ஒரு காட் பிக்சர் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கொடுத்திருக்காரு. மோசைட்ட கான்வர்சேஷன்ல நம்ம பார்க்க முடியும். சரி, நம்ம இந்த கோபத்தை படிக்கிறதுனால 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் என்ன செய்யும்? மகிழும். பாருங்க, நம்ம மனசு என்ன வச்சுக்கோம்? கோபம்னா தண்டிக்கிறது மாத்திரமா, தண்டிக்கிறது மாத்திரம் அப்படித்தானே வச்சிருக்கோம். ஆனா இங்க பாருங்களேன், கோபம்னா என்ன சொல்றாரு? ஆரோனை சந்திக்க வருவான்ப்பா, அப்போ அவனோட இருதயம் என்ன செய்யும்? மகிழும். பாருங்க, கோபம் மூண்டவராகி பேசுற மாதிரி இருக்கு, ஆனா அவனை சந்தோஷப்படுத்துறாரு. அப்படிதானே? ஆனா பாருங்களேன், எப்படி சந்தோஷப்படுத்துறாரு பாருங்க. நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போட்டு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துது. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். என்ன வார்த்தை வருது? கண்டுபிடிச்சீங்களா? உனக்கு பதிலாக அவன் ஜனங்களோட பேசுவான். என்ன வார்த்தை வருது? கோபத்துல காட் என்ன கொடுக்குறாங்க? ஒரு பதிலாளியே கொடுக்குறாங்க. இஸ் ஆஃபரிங் எ சப்ஸ்டிடியூட். சரிங்களா? அப்ப wrath of Godனா என்ன? செகண்ட் பாயிண்ட்ல wrath of Godனா காடே சப்ஸ்டிடியூட்ட ப்ரொவைட் பண்றது, பதிலாளிய அவரே ப்ரொவைட் பண்றது. பாருங்களேன், அத நம்ம போன வாரம் அந்த ஆபிரகாம் கதை படிச்சோம்ல, இதுல ஒரு வசனம் பாருங்களேன். ஆபிரகாம் 2
முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு, 2 முறை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. 8வது வசனத்துல, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், ஆபிரகாம் என்ன சொல்றாரு குமாரன்ட்ட, தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரொவைடர், அவரு ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? யாரு? தேவன். யார்கிட்ட சொல்றாரு? ஈசா கிட்ட. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். ப்ரொவைடர் 14ஆம் வசனம், ஆதியாகமம் 22ல 14, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டது. எதுல? கர்த்தருடைய பர்வதத்துல, இந்த மவுண்ட்ல பார்த்து கொள்ளப்படும். இந்த மவுண்ட் நம்ம எது கம்பேர் பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? இந்த மவுண்ட் முறையா எது கம்பேர் பண்ணோம்? மவுண்ட் கொல்கத்தா நம்ம கம்பேர் பண்ணோம். அப்படிதானே? பார்த்து கொள்ளப்படும் என்னது? இதே இந்த வசனத்தை NIV படிச்சு பாருங்க. காட்ஸ் லவ் படிக்கிறதுக்கு NIV வெர்ஷன் சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் காட்ஸ் லவ் படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கிங் ஜேம்ஸ்ல சில இடத்துல குட்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட் வந்திருக்கிற இடத்துல எல்லாம் NIVல லவ்னே வந்திருக்கும் ஸ்ட்ரைட்டா. அதனால சூப்பரா இருக்கும் NIVல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, காட்ஸ் லவ் படிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப சொல்றாங்கல்ல, KJV இஸ் த பெஸ்ட். நான் எப்பவுமே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு சில ட்ரூத், ஸ்டேட் ஆஃப் தி டெட், ஸ்டேட் ஆஃப் தி டெட் படிக்கிறதுக்கு NIV சூப்பரா இருக்கும். NIV கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? சோ அது மாதிரி இந்த இடத்துல ப்ரொவைடர், பார்த்து கொள்ளப்படும் ப்ரொவைடர். அப்ப தேவனுடைய கோபம்னா என்னது? ஹீ ப்ரொவைட்ஸ். அவரு என்ன செய்வாரா? ப்ரொவைட் பண்ணுவாரு என்று சொல்லி இது என்ன செய்யுது சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது யார் ப்ரொவைட் பண்ணுவானு? ஆதியாகமத்துல படிச்சா தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஈசா கிட்ட சொல்றாரு. அந்த தேவன் யாரு? பிதா. அப்ப பிதா என்ன செய்வாரு? ப்ரொவைட் பண்ணுவாரு. அப்ப கல்வாரியில 14 வசனத்துல பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அந்த பர்வதம் என்னது? சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா? அது கல்வாரி அந்த பர்வதம். அப்ப ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு என்ன செய்வாரு? ப்ரொவைட் பண்ணுவாரு. அப்ப சாக்ரிஃபைஸ அங்க ப்ரொவைட் பண்ணது யாரு? அப்ப ஜீசஸ அங்க கொடுத்தது யாரு? பிதா அங்க ப்ரொவைட் பண்றாரு. அங்க ஏதோ இயேசு கிறிஸ்துவ இவங்க பலி செலுத்தினதுனாலதான் பிதாவுடைய இருதயம் அப்படி குறையும், அப்படி இல்லைங்க. He himself provided the sacrifice. சாக்ரிஃபைஸ அவர் என்ன சொல்றாரு? நம்ம எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம்ல, எபிரேயர் புத்தகத்துல அடுத்த வாரமும் நம்ம இந்த காரியத்தை நம்ம படிப்போம். பலியை நான் என்ன செய்யறது இல்ல, விரும்புகிறது இல்ல. ஞாபகம் இருக்குங்களா? பலிய விரும்புகிறது இல்ல அப்படின்னு சொல்லி எபிரேயர் புத்தகத்துல சொல்றாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. இருக்குங்கள? அப்ப பலியை நீர் விரும்புகிறது இல்லை. ஏன்னா எதுதான் அந்த பலியை கேட்டுச்சு? வாட் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ்? பலியை கேட்டது என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். இட் வாஸ் த சின் தட் டிமாண்ட் சாக்ரிஃபைஸ். அப்படிதானே? பாவம் தான் பலியை என்ன செஞ்சுச்சு? டிமாண்ட் பண்ணுச்சு. அப்ப யார் ப்ரொவைட் பண்ணது? ஃபாதர் பலியை டிமாண்ட் பண்ணல. இட் வாஸ் சின் தட் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். அப்ப ப்ரொவைட் பண்ணது யாரு? இட் வாஸ் காட். ஃபாதர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ அவங்க என்ன செஞ்சாங்க? ப்ரொவைட் பண்ணாங்க. அதனாலதான் தேவனுடைய கோபம் என்பது ப்ரொவைடர், சப்ஸ்டிடியூட், பதிலாக கொடுக்கக்கூடியவங்க. ஒரே ஒரு கோட்டு மட்டும் இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஜபத்தோட இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த பாயிண்ட், இந்த கோட் இது எங்க இருக்கு அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், May 30, 1895, paragraph 6. பைபிள் படிச்சது அதே காரியத்தை நம்ம இங்க பார்க்க போறோம் பாருங்க.
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். The atonement of Christ was not made in order to induce God to love those he otherwise hated. அதாவது இயேசுப்ப நமக்கு செய்த அந்த பாவ நிவாரண அந்த பலி நம்ம சொல்ற இது ஏதோ பிதாவின் மனசை இன்டியூஸ் பண்றதுக்கு, அவர் மனசை அப்படியே உணர்த்துவதற்கு, தூண்டுவதற்கு, அன்பை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து தூண்டுவதற்காக இது உருவாக்கப்படல. The atonement of Christ was not made in order to induce God to love those he otherwise hated. சரிங்களா? ஏதோ அவர் வெறுக்கக்கூடிய ஒரு நபரை நேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்துடைய மரணம் வந்து அவரை தூண்டுவதற்காக, இந்த அன்பை தூண்டுவதற்காக இது உண்டாக்கப்படும். It was not made to produce a love that was not in existence. ஏதோ அவருடைய இதயத்துல இல்லாத ஒரு அன்பை ஏதோ அவருடைய மரணத்தினால கொண்டு வந்து அந்த அன்பை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்காக அது பண்ணப்படும். But it was made as a manifestation of love that was already in God's heart. அவருடைய இதயத்தில் இருந்த அந்த அன்பை முழுமையா வெளிப்படுத்துவதற்காக தான் என்ன செஞ்சப்பட்டுச்சு? இட் வாஸ் மேட். இது கிறிஸ்துவனுடைய பலி அங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? அப்படியே மூணாவது லைன் போலாம். மூணாவது லைன்ல for God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தன்னுடைய ஒரே குமாரன இந்த உலகத்தை என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. யோவான் 3:16 குறிப்பிடுறாங்க. இப்ப அடுத்தது மூணாவது லைன்ல பாருங்க. We are not to entertain the idea that God loves us because Christ has died for us. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனாலதான் பிதாவானவரே நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில ஐடியாவை, சில கருத்துக்களை நீங்க என்ன செய்யாதுங்க? வரவேற்காது, என்டர்டெயின் பண்ணாதுங்க. But that he so loved us that he gave his only begotten son to die for us. ஆனா அவர் நம்மளை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக என்ன செஞ்சாங்கன்னா தந்தாங்களாம். சரிங்களா? இப்ப எவ்வளவு அழகா அந்த கருத்து இவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. சரிங்களா? அப்ப ஏதோ இயேசு கிறிஸ்து மரிச்சு லவ் இன்டியூஸ் பண்றது கிடையாதுங்க. He provided the sacrifice. அவரு என்ன செஞ்சாரு? அந்த பலிய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். அப்ப wrath of God என்ன? செகண்ட் பாயிண்ட்ல wrath of God, தேவனுடைய கோபம் என்பது பதிலாளிய ப்ரொவைட் பண்றது, சாக்ரிஃபைஸ அது ப்ரொவைட் பண்றது என்பதை நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். மூணாவது பாயிண்ட் இங்கதான் நம்ம அநேக வசனங்களை கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ண போறோம். மூணாவது பாயிண்ட். சரிங்களா? சரி, wrath of Godனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். ஏற்கனவே நம்ம போன வகுப்புல ஒரு வசனத்தை படிச்சு அந்த வசனத்தை மீண்டும் நம்ம படிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் போலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம போடலாம் பாருங்க. மார்க் 3:5 பாருங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு, மார்க் 3:5, அவர் இருதய கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, ஒரு வார்த்தை இணைஞ்சு வர்றத பாருங்களேன். விசனப்பட்டு கோபத்துடனே. அப்ப கோபம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன வருது? விசனப்படுதல் என்ற ஒரு வார்த்தை வரத பார்க்க முடியும். சத்தியமா இந்த வசனத்தை நீங்க இப்ப டிஸ்பிளே பண்ணலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிருங்க. சத்யா கேபிஎம் இருக்கு, அது இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சில வசனங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும் பாருங்களேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள். சரிங்களா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தானே இது? இங்கிலீஷ். இதுல இங்கிலீஷ் வருங்களா? வரும். ஓகே. மார்க் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
சரியா? தேங்க்யூ. பாருங்க இந்த வசனத்துல அவர் விசனப்பட்டு கோபத்துடனே அப்படின்னு வருது பாத்தீங்களா? அந்த விசனம் என்பதற்குரிய இங்கிலீஷ் வார்த்தை என்ன வருது? கோபம், ஆங்கர் வந்துச்சு. And when he looked round about them with anger, being grieved for the hardness of their hearts. என்ன வார்த்தை வருது? grieved என்ற ஒரு வார்த்தை வருதை பார்க்க முடியும். பாருங்களேன், இந்த கோபம் இது யாரு இந்த கோபப்படுறா? ஜீசஸ். நல்லா வச்சுக்காங்க, பாத்துக்க. ஜீசஸ் கோபப்படுறாங்க. என்ன வார்த்தை வருது? விசனம் என்ற வார்த்தை அவர் கோபத்தோட வரதை பார்க்க முடியும். இன்னும் ஒண்ணு நான் சொல்றேனே, கொஞ்சம் நீங்க ஜெபத்தோட யோசிச்சு பாருங்க. நம்ம செகண்ட் டாபிக் என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்து அவங்க செய்த ஒவ்வொரு காரியமும், அவங்க பேசின காரியம், பார்த்த காரியம், நடந்த காரியம், இதெல்லாம் யாரை வெளிப்படுத்துச்சு? பிதாவை வெளிப்படுத்த, அப்படித்தானே? அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப விசனப்பட்டு கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இது யாருடைய குணம்? அது பிதாவுடைய குணம், அப்படித்தானே? நம்ம அதுதான் செகண்ட் டாபிக் நம்ம பார்த்தோம். அப்ப கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்க விசனமும் என்ன செய்வாங்க? படுவாங்க. கிரீவ். இதை நீங்க மனசுல வச்சு. இப்ப இந்த கிரீவ்டு என்ற வார்த்தை எங்கெல்லாம் கிங் ஜேம்ஸ்ல வருது நம்ம பார்க்க போறோம். அதே இது தமிழ் பைபிள், எனக்கு இதுலதான் தமிழ் பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல கிரீவ்னு போட்டுட்டு தமிழ்ல அந்த வார்த்தையை அழகா கான்டெக்ஸ்டுவலா இன்னொரு வார்த்தை போடுறாங்க. விசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, இன்னொரு வார்த்தை போடுறாங்க. அதை நான் அப்படியே நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி கம்பேர் பண்ணி படிச்சு பார்த்தா கான்டெக்ஸ்டுவலா அப்படியே செட் ஆகும். சரிங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு 7 பாயிண்ட் பார்க்கலாம். 7 பாயிண்ட். இந்த கிரீவ் என்பதற்குரிய வெவ்வேறு வார்த்தை என்னன்னு என்பதை பார்த்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்க பாருங்க. அப்ப இதை நீங்க மனசுல வச்சு, இயேசு கிறிஸ்து கோபப்படும் போது விசனப்படுறாரு, கிரீவ், அப்படித்தானே? அப்படின்னா என்ன அர்த்தம் என்பதை கொஞ்சம் நீங்க இதுல பாருங்க. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் அந்த கிரீவ் என்ற வார்த்தை வருதான்னு பாருங்க. He said unto him the third time, Simon, son of Jonas, lovest thou me? Peter was grieved because he said unto him the third time. grieved வருதா? ஆனா அங்க பாருங்க விசனம்னு வராது. அங்க என்ன வார்த்தை வருது? மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, எழுதி வச்சுக்கோங்க, துக்கம். இந்த 7 டெபினிஷன் பார்க்க போறோம். அப்ப wrath of God என்ன அர்த்தம்? கிரீவ், அப்படிதானே? கிரீவ் சேர்ந்துதான் வரும், விசனம் சேர்ந்து வரும். அந்த விசனத்துக்குரிய வெவ்வேறு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பயன்படுத்திருக்கிறாங்க? கிரீவ், துக்கம் என்ற ஒரு வார்த்தையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பயன்படுத்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சரி, எபேசியர் 7ஆம் வசனம் பார்த்துருவோமே. 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். கொஞ்சம் ஜெபத்தோட கொஞ்சம் கேளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்படியே இருங்கண்ணா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வசனம் வருதுல எபேசியர்ல 5ங்களா? சாரி, 4:30. 4:30 பாருங்க. 4:30 ஆங்க. 4:30. சரி, அங்க கூட பாருங்களேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன். and grieve not the holy spirit of God அப்படின்னு வருது. நான் grieve not the holy spirit of God. அங்க தமிழ் பைபிள் எப்படி வருது? தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாத்தீங்களா? அப்ப grieve என்ற ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துறாங்க? துக்கம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க அங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். அப்ப முதலாவது டெபினிஷன் என்னது? கிரீவுக்கு துக்கம். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது டெபினிஷன் என்ன? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். இந்த வசனத்துல பாருங்க, என்னை யோசேப்பு சொல்றாரு அவங்க நண்பர்கள், அவங்களுடைய சகோதரர்கள், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். சரிங்களா?
என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க இங்கிலீஷ்ல. now therefore be not grieved nor angry with yourselves. தமிழ் என்ன வார்த்தை பயன்படுது? இந்த கிரீவுக்கு பதிலா நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன? கிரீவுக்கு என்ன வார்த்தை? சஞ்சலம். துக்கம் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னது? சஞ்சலம். பாருங்களேன், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. அந்த கிரீவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச அந்த வசனம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நம்புறேன். பாருங்களேன், அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற இல்லைன்னா மனப்பூர்வமா மனுபுத்திரரை சிறுமையாக்கி அவர் சஞ்சலப்படுத்துறது இல்ல. அந்த சஞ்சலம் என்ற வார்த்தைக்கு இங்க என்ன பயன்படுத்துகிறாங்க? he doth not afflict willingly not nor grieve the children of man. அப்ப இந்த இங்க வரக்கூடிய grieve என்ற வார்த்தை என்ன வார்த்தை? அங்க விசனம் பயன்படுத்தல, அப்படித்தானே? அந்த மார்க்ல பயன்படுத்த மாதிரி என்ன வார்த்தை? இன்னொரு வார்த்தை போடுறாங்க, சஞ்சலம். நான் என்ன செஞ்சிருக்கலாம்னா டிக்ஷனரி போயிட்டு கிரீவுக்கு சேட்னஸ் இந்த மாதிரி வார்த்தையை போட்டுக்கலாம். ஆனா நீங்க பைபிள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும்னு சொல்லி நம்புறேன். சரிங்களா? சஞ்சலம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது 3வது டெபினிஷன் போலாம். 3வது டெபினிஷன் எங்க இருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு போலாம் பாருங்க. 1 சாமுவேல் அண்ணே, 1 சாமுவேல். இந்த வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு அதாவது யோனத்தான்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு. இங்க இங்கிலீஷ்ல நான் 2வது லைன் வாசிக்கிறேன். let not Jonathan know this lest he be grieved. அப்ப இந்த வசனத்துல கிரீவ்னா என்ன அர்த்தம்? மன நோவு. சரிங்களா? அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் 24வது வசனம் பாருங்க. 24வது வசனம். 24வது வசனம் பாருங்க. அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அதுதானுங்களா? கரெக்ட் தான். ஒரு விஷயம், அந்த கிரீவ் என்ற வார்த்தை அதே அதிகாரத்துல திரும்பியும் வரும் பாருங்களேன். 20ஆம் அதிகாரத்துல 34 பாருங்க. 34 வசனம். பாருங்களேன், இங்க கடைசி வார்த்தை தமிழ்ல படிக்கிறேன். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இங்கிலீஷ்ல பாருங்க, for he was grieved for David. இப்படிதானங்க? grieved for David. அவனுக்கு மனநோவா இருந்தது. அப்ப grieved என்ன அர்த்தம்? நோவு என்று நம்ம பார்க்க முடியும். இந்த இன்னும் இதே காரியம் இன்னொரு இடத்துல இருக்குது, நீங்க எழுதி வச்சுக்காங்க. 2 வசனம் போதும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் 11:30லயும் இதே மாதிரி வார்த்தை கிரீவ் என்ற வார்த்தை மனநோவு பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த டெபினிஷன் போலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நெகேமியா 8:11. எத்தனை காரியம் பார்த்துட்டோம் நம்ம இது வரைக்கும்? கிரீவ்னா என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம. துக்கம் படிச்சிருக்கிறோம், சஞ்சலம் நம்ம படிச்சிருக்கிறோம், மனநோவு என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்ப நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துக்கு போங்களேன். பாருங்களேன், தேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். இங்க பாருங்களேன், Levite stilled all the people soaring, saying, hold your peace, for the day is holy, neither be ye grieved. Grieved என்ன அர்த்தம்? இங்க விசாரப்பட வேண்டாம். விசாரப்படனா என்ன அர்த்தம்? மேல சொல்றாரு, அழாதிருங்கப்பா, அழாதிருங்கப்பா. அப்பனா அழாதிருங்க என்ன அர்த்தம்? விசாரப்பட வேண்டாம். அப்ப விசாரம் என்ற ஒரு காரியம் எதை சார்ந்தது? அழுகையை சார்ந்தது, டியர்ஸ சார்ந்தது. அப்படிதானங்க? சரிங்களா? அப்ப அடுத்த காரியம் என்னது? டெபினிஷன் கிரீவ்னா அழுகை, விசாரம் என்பதை நம்ம பார்க்க முடியும்.
அடுத்த டெபினிஷன் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்க்கலாம் பாருங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இங்கிலீஷ்ல and his soul was grieved for the misery of Israel. கிரீவன் அங்க என்னது? மனதுருகுது, கம்பேஷன். மனதுருகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த ஒரு காரியம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்த டெபினிஷன் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. ஆறாவது வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு, எனக்கு பிடிச்ச ஒரு அதிகாரம் இது. 1 சாமுவேல் 30 வசனம் பாருங்க. மிகவும் நெருக்கப்படுறாரு. அதனால அவர் என்ன செய்ய, மனக்லேசம். யாரு மனக்லேசம் ஆனாங்க? ஜனங்களும் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆகுறாங்க. இப்ப இங்கிலீஷ்ல பாருங்க, because the soul of all the people was grieved. grieved போய் அங்க என்ன வார்த்தை பயன்படுத்த தமிழ்ல? மனக்லேசம். அங்க மனக்லேசம்னா என்ன? மிகவும் நெருக்கப்படுறது, அப்படித்தானே? அந்த சூழ்நிலையை பாருங்க, நெருக்கப்படக்கூடிய ஒரு காரியம், மிகவும் நெருக்கப்படக்கூடிய காரியம். அது மாத்திரம் இல்ல, நீங்க 4வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த மனக்லேசத்தை குறித்து இன்னும் சொல்றாங்க பாருங்க. இந்த நெருக்கப்படுற காரியம் 4வது வசனத்துல, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மாட்டோம், சத்தமிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அழுதாங்களாம். சரிங்களா? அப்ப மனக்லேசம் அப்படின்னா என்னது? நெருக்கப்படுறது. ஒரு சத்தமிட்டு பலன் இல்லாமல் போக மாட்டோம், சத்தமிட்டு அழுகக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தின் பின்னணியில வச்சு என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது டெபினிஷன் போலாம். அடுத்த டெபினிஷன் யோபு 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 30ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்களேன். யோபு 30:25 பாருங்க. கிரீவ்ட் என்ற வார்த்தை வருதா இங்கிலீஷ்ல? வாஸ் நாட் மை சோல் கிரீவ்ட் ஃபார் த புவர். இங்கிலீஷ்ல கிரீவ்ட்னு வருதா? இங்க என்ன சொல்ற? எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும். அப்ப என்ன வார்த்தை வருது? வியாகுலம். இங்க வாஸ் நாட் மை சோல் கிரீவ்ட் ஃபார் த புவர் அப்படின்றது. அப்படிதானங்க? வியாகுலம் என்ற ஒரு வார்த்தை வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? எட்டாவது காரியம் சங்கீதம் 73:21. சங்கீதம் 73:20 கடைசி டெபினிஷன் பாருங்க. 73:21வது வசனத்தை பாருங்களேன். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது இங்கிலீஷ்ல பாருங்க, just my heart was grieved and I was pricked in my reins. இது மனசுல நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? குத்துண்டேன் என்ற வார்த்தை வரும். இங்க கிரீவ்னா என்ன வார்த்தை? மனம் கசந்தது. மனம் கசக்கக்கூடிய ஒரு காரியம். இருதயம் ரொம்ப கஷ்டப்படுது, மனம் கசந்தது. அந்த மன கசப்பு இருக்கும்போது என்ன நடக்கும்? என் உள்ளிந்திரியங்கள் குத்துண்டது. பிரிக்ட். ஏதாவது ஞாபகம் வருதா? பிரிக்ட், குருசிஃபைட், பிரிக்ட். சரிங்களா? குத்தப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நம்ம இப்ப எத்தனை பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கிறோம்? 8 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானங்க? 8 பாயிண்ட். மீண்டுமா அதெல்லாம் ஒரு பக்கத்துல அப்படியே நீங்க எழுதி வைங்க. என்னென்ன காரியம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கிரீவ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? நம்ம துக்கம் அப்படி சொல்லி பார்த்தோம். 2வது கிரீவ் அப்படின்னு என்ன பார்த்தோம்? நம்ம சஞ்சலம் அப்படின்னு பார்த்தோம். 3வது காரியம் கிரீவ் அப்படின்னா என்னது? மனநோவு அப்படின்னு பார்த்தோம். 4வது காரியம் கிரீவ் என்னன்னா விசாரம் அப்படின்னு பார்த்தோம். 5வது காரியம் கிரீவ் என்னன்னா, அந்த 4வது காரியம் விசாரம் என்பது அழுகை என்ன செய்யும், அது குறிக்கும். 5வது காரியம் மனதுருகக்கூடிய ஒரு காரியம். 6வது காரியம் மனக்லேசம் சொல்லி பார்த்தோம். 7வது காரியம் வியாகுலம்.
8வது காரியம் கிரீவ் என்பது மனம் கசங்குறது, உள்ளந்திரியங்கள் குத்துன்றது. சரிங்களா? பார்த்தோம். 6வது காரியத்துல நம்ம என்ன 6வது காரியத்துல 6வது பாயிண்ட்ல நம்ம மனக்லேசம் நம்ம பார்த்தோம். அதே அதே இதுல மிகவும் நெருக்கப்படுறது, வெலனாமல் போக மட்டும் ஒரு அழுகக்கூடிய ஒரு அனுபவம் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? ஏசப்பா கோவப்படும்போது அவருடைய வாயில, அவருடைய சத்தத்துல அழுகை இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர் கிரைஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க tears were in his voice as he uttered the scathing rebukes அப்படின்னு சொல்லுவாங்க. சில எச்சரிப்புகளையும் கோபமான சில காரியங்களையும் அவங்கள சொல்லி கடிந்து கொள்ளும் போது சிஸ்டர் கிரைஸ்ட்ல 1வது பக்கத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தொண்டையில என்ன இருந்துச்சு? அழுகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல மாயக்காரராகிய வேத பாரகரே, கூடனே, சர்ப்பங்களே அப்படிலாம் சொல்றாருல, அததான் ஸ்டெப் கேஸ்ல எழுதியிருப்பாங்க. இந்த பரிசேயர்கள்லாம் ஸ்கேத்திங் ரெபுக்ஸ் அவங்கள மிகவும் கடிந்து கொள்ளும் போதெல்லாம் அவருடைய தொண்டையில அழுகை இருந்துச்சாம். அப்ப ஏதோ நம்ம படுற மாதிரி கோபம் கிடையாதுங்க. அதுல அவ்வளவு கிரீவ் இருக்கும். ரொம்ப துக்கத்தோடு என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒவ்வொரு அவங்கள என்ன செய்வாங்கன்னா கடிந்து கொள்வாங்க, கோபத்தோடு அந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க். சரிங்களா? என்ன ஹோம்வொர்க் அப்படின்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை குறித்து டிஸ்ரேபேஜஸ்ல எலவேட்டர் மாதிரி எழுதிருக்காங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல. நான் சின்ன வயசுல அவர் மாயக்காரர்னு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிங்கிறாரு, குருடான வழிகாட்டிங்கிறாரு. அப்பனா அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரரு அப்படின்னு. நீங்க அந்த வசனத்தை நீங்க அந்த சாப்டர் படிங்க டிஸ்ரேபேஜ்ல. பியூட்டிஃபுல். அது என்ன தெரியுமா? நானு படிச்சிட்டு இருந்தேன். கரடி வந்து தன் குட்டியை பறிகொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கதறல். என் பிள்ளைங்க, என் குட்டிங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுதுன்னு சொல்லிட்டு, அந்த என்னை விட்டு அவங்க பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதறல்னால சொல்லப்பட்ட அதிகாரம் தான் மத்தேயு 23வது அதிகாரம். அந்த பிரிவை தாங்க முடியாம சொல்லக்கூடிய அதிகாரம் தான் மத்தேயு 23ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை பயன்படுத்துறாருல மத்தேயு 23ல, எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வனுமாக நான் எத்தனை தடவை மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கு மனது இல்ல. அந்த வசனத்திலேயே புரிஞ்சுக்கலாம். அவரு சேர்த்து கொள்ள மனதா இருக்காரு. ஆனா இவங்களுக்கு பிரியம் இல்ல. அப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பரேஷன்ல காடு காடு அந்த பாரத்தோடு பேசக்கூடிய காரியமா. அது மாத்திரம் இல்ல. நீங்க போய் படிச்சு பாருங்க. அது அழுகையோடு சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். அந்த வார்த்தைகளை தேவன் பயன்படுத்தினதுனால அநேக பேரு இயேசுக்குள்ள வந்தாங்களாம். நீங்க படிச்சு பாருங்க டிஸ்ரேபேஜஸ்ல. நான் சின்ன வயசுல இந்த டிஸ்ரேபேஜஸ் படிக்காம அந்த பைபிள்ல மாயக்காரரே, வேத பாரகரே, கூடுதலான வழிகாட்டிகளே, மதிகேடரே, சர்ப்பமே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரு ரொம்ப கோவப்படுறாருப்பா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது கிடையாது. சரி, இப்ப வேத வசனத்துல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படிதானே? அப்ப wrath of God என்னது? கிரீவ்னா என்னது? இந்த 8 டெபினிஷன்ஸ நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா முடிக்க போறோங்க. பிதாவானவர்கிட்ட இந்த அந்த ராத்த காமிக்கிறாரு. அப்ப குமாரன் மேல காமிக்கும் போது அவரிடத்துல இந்த கிரீவ், இந்த 8 பாயிண்ட் பார்த்தோம்ல, இந்த காரியம் காணப்பட்டுச்சா? சரிங்களா? உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் சொல்றேன். நம்ம கம்பேரிசன் பண்ணோம்ல, ஆபிரகாம் ஸ்டோரிய கம்பேரிசன் பண்ணல. ஒரு 13 பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சோம் அப்படிதானே? இப்ப ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்த போகும்போது ஆகனி இருந்துச்சா? எவ்வளவு பெரிய துயரம் டார்ச்சர் ஆஃப் சோல்னு சொல்லுவாங்க. அந்த சோலு அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுங்களாம். சரிங்களா? அந்த குமாரனை கொண்டு போகுது. சரி பாருங்க, ஒரு கோட்டை இந்த கோட்டை நான் வாசித்து நம்ம முடிக்க போறோம் பாருங்க. ஒரு சில கோட்டை வாசித்துட்டு நம்ம 3வது பாயிண்ட் நம்ம முடிக்க போறோம். சரி. இது சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் April 3, 1879ல paragraph 13 பாருங்களேன். Every step that Abraham advanced toward Mount Moriah, the Lord went with him. All the grief and agony that Abraham endured during the 3 days of his dark and fearful trial. சரிங்களா? ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்துச்சு? கிரீஃப்,
பயங்கரமான மன துயரம், மன துக்கம் ஆபிரகாம் இருந்துச்சு. அந்த 3 நாள் அவருக்கு பயங்கரமான துக்கத்தோடு அவர் இருந்தாங்களாம். சரி, எதுக்கு ஆண்டவர் இந்த 3 நாள் இந்த துக்கம், துயரங்கள் இதெல்லாம் ஆபிரகாம் வாழ்க்கை அனுபவிச்சார் தெரியுமா? இதுல 5வது லைனுக்கு வந்துருங்க. That we might better comprehend how real was the great self-denial and infinite sacrifice of the Father. பிதாவினுடைய அந்த பலி எவ்வளவு உன்னதமானது, அந்த சுயத்தை மறுக்கக்கூடிய ஒரு காரியம் எவ்வளவு ஹவு ரியல், எவ்வளவு உண்மையானது. அதை நம்ம பிதா செஞ்ச சாக்ரிஃபைஸ நம்ம புரிஞ்சுப்பதற்காக தான், அபிரகாமும் புரிஞ்சுக்கணும், நம்மளும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபியர்ஃபுல் ட்ரையல, ஒரு அச்சமுள்ள ஒரு டெஸ்ட, ஒரு பரீட்சைய காட் அனுமதிச்சாங்களாம். எதுக்கா? ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் பலி செலுத்த போகும்போது எவ்வளவு கிரீஃப் ஆகனி அவன் அடைஞ்சானோ, அத பிதாவானோ தன்னுடைய குமாரன் பலி செலுத்த போறாருல, அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கும், அதுல எவ்வளவு நிஜங்கள் இருக்குது என்பதற்காக இந்த காரியத்தை என்ன செஞ்சாங்கன்னா அனுமதிச்சாங்களாம். பாருங்க, இந்த கொட்டேஷன்ல இது பேட்ரியாக்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ்ல 154ல ஆபிரகாம் போன கோட்ல என்ன படிச்சோம்? கிரீஃப் ஆகனி இருந்துச்சு, அப்படிதானே? அப்ப பிதாவா ஆபிரகாம் எப்படி ஆபிரகாம் கிரீஃப் ஆகனி இருந்துச்சோ, அதுக்குள்ள பிதாவானவர்கிட்டையும் அந்த கிரீஃப் அண்ட் ஆகனி என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கும். இங்க என்ன வார்த்தை போடுறாங்கன்னா டார்ச்சர் ஆஃப் சோல். டார்ச்சர் ஆஃப் சோல் என்ற வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஆபிரகாம் அந்த அளவுக்கு இருந்துச்சான். அப்ப பிதாவானவர் தன் குமாரனை பலி கொடுக்கும் போது இப்படி இருந்திருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 2 கோட்டை நான் வாசித்து முடிக்கிறேன். டிசைர் பேஜஸ் 693 பாருங்க. God suffered with his son. ஏதோ சிலுவையில குமாரன் மாத்திரம் தான் சஃபர் ஆனாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், கஷ்டப்பட்டாரு, துயரப்பட்டாரு. ஆனா பாருங்க, God also suffered with his son அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். அடுத்த ஒரு கோட்டை பாருங்க. The father himself suffered with his son. பிதாவும் குமாரனோடு என்ன செஞ்சாங்க? சஃபர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ்ல சொல்றாங்க. கடைசி இந்த 2 கோட்டை நான் வாசித்து முடிக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் என்னுடைய மனசை திறந்த ஒரு கோட்டா இருந்துச்சு. பாருங்களேன். Christ submitted to crucifixion, although the heavenly host would have delivered him. இயேசு கிறிஸ்துவ பரலோக சேனைக விடுதலை பண்ணிருக்கலாம், ஆனாலும் அந்த பாடுகளுக்கு சப்மிட் பண்றாரு. The angels suffered with Christ. தூதர்கள் கிறிஸ்துவோட என்ன செஞ்சாங்க? அவங்களும் துன்பப்பட்டாங்க, மனவேதனை. அவங்களுக்கும் ஒரு மனவேதனை. நம்முடைய ஜெனரல் பிரின்ஸ் அவர் கஷ்டப்படுறாரு. இப்ப பாருங்களேன், God himself was crucified with Christ. பாத்தீங்களா? God himself was crucified with Christ. இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருதா? பிரின்ஸ், இந்த சங்கீதம் 73:21 படிச்சோம்ல, 73ல மனம் கசங்குறாரு, உள்ளிந்திரியங்கள் குத்துண்டேன். அப்ப அந்த மன கசங்கள் இருக்கும்போது, மன நோவுகள் இருக்கும்போது, சஞ்சலம் வியாகுலம் இருக்கும்போது, அந்த உள்ளிந்திரியங்களும் என்ன செய்யப்படுது? குத்தப்படுது. இந்த அனுபவம் ஏதோ பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மாதிரி சிலுவையில குத்தப்படாம இருந்தாலும் அவருடைய உள்ளிந்திரியங்கள் குத்தப்பட்டுச்சு. God himself was crucified with Christ. சரிங்களா? அப்ப சிலுவையில இயேசு கிறிஸ்து அடைஞ்ச ஒவ்வொரு துயரம், வியாகுலம், விசாரம், அழுக, இது யாரும் அடைஞ்சாங்களாம்? பிதாவானவரும் அடைஞ்சாங்க. சரிங்களா? அடுத்த கோட்டை வாசி நான் முடிக்கிறேன். God accepted the death of his son to save a rebellious race, but in this was there no sacrifice made by the father? சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவர் மரிச்சு இந்த கலக இனத்துக்காக அவர் மரித்தாரு. ஆனா அதுல பிதாவினுடைய பலி எதுவுமே, அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் எதுவும் இல்லையா? இங்க பாருங்களேன். The creator himself, the omnipotent God suffered with his son. பாத்தீங்களா? The creator, சிருஷ்டிக மிகவும் வல்லமையான தெய்வம், அவர் என்ன செஞ்சாரா? suffered with his son. பாத்தீங்களா? அப்ப wrath of Godனா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ கொட்டுறது, பலி செலுத்துறது, தண்டிக்கிறது மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பலி செலுத்தின உடனே அவருக்கு ரொம்ப குறைஞ்சிரும், அவர் கோபத்தெல்லாம் தணிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்லுது? பிதாவானவரும் குமாரனோட சஃபர் ஆனாங்க. குமாரன் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ
அது போல பிதாவானவரும் அவங்க என்ன செஞ்சாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த குரூசிபிகேஷன், அந்த சஃபரிங் பிதாவும் என்ன செஞ்சாங்களாம்? அடைஞ்சாங்களாம். இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் யாருக்காக? இட் இஸ் லவ் ஃபார் தி. இஸ் லவ் ஃபார் தி. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் பாருங்க. இப்படிப்பட்ட நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற தெய்வத்து மனச நம்ம கஷ்டப்படுத்தணுமா? யோசித்து பாருங்க. இதா எவ்வளவு சஞ்சலப்பட்டு பட்டிருப்பாங்கல்ல. அவங்க எவ்வளவு மனக்லேசம் அவங்களுக்கு இருந்திருக்கும். எவ்வளவு விசாரம் அவங்களுக்கு இருந்திருக்கும். எவ்வளவு மனதுருக்கம் இருந்திருக்கும்ல. எவ்வளவு வியாகுலம் அவங்க அடைஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப இப்படி நமக்காக இவ்வளவு தியாகம் பல்லவன் செஞ்சிருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு தியாகம் குமாரன் நமக்காக செஞ்சிருக்கிறாங்க. பிதாவானவர் நமக்காக செஞ்சிருக்கிறாங்கல்ல. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 24 43ஆம் அதிகாரம் 24 வசனம். ஏசாயா 43 24 பாருங்களேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்கும். உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமத்தினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை எப்படி நீ வருத்தப்படுத்துறியா? எப்படி நீ சங்கடப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. உன் பாவத்தினால நீ என்ன சங்கடப்படுத்துற, உன் அக்கிரமத்தினால என்ன நீ என்ன செய்யற? வருத்தப்படுத்துற. ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் போது பிதாவினுடைய இருதயம், கிறிஸ்துவனுடைய இருதயம் என்ன செய்யப்படுதான்? வருத்தப்படுதான். பாத்தீங்களா? அது சங்கடப்படுது. அப்ப நம்ம ஏற்கனவே நம்முடைய பாவத்தினால அங்க அவ்வளவு துயரங்கள், கஷ்டங்கள், மனக்லேசம், அழுக, இதெல்லாம் விசாரங்கள், வியாகுலத்தை பிதாவும் குமாரனும் நமக்காக சந்திச்சாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் நம்ம பாவங்கள் செய்யும் போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டம். அப்ப யாரு பாவம் செய்ய மாட்டா? யாரு பாவம் செய்யறதுக்கு பயப்படுவா? பிதாவின் இருதயம் மனசு கஷ்டப்பட்டுருமே, குமாரனுடைய இருதயம் சங்கடப்படுமே, அவங்க வருத்தப்படுவாங்களே என்று நினைக்கிறவங்க பாவம் செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? அவங்க பயப்படுவாங்க. பாவம், சின் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் காடுங்க. அதான் யோசேப்பு என்ன சொல்லுவாரு? என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி? அப்படித்தானே சொல்லுவாரு. இப்போ ஒருவேளை மனைவிக்கு விரோதமாகவோ, கணவருக்கு விரோதமாகவோ, வேலை பார்க்குற ஒரு இடத்துக்கு விரோதமா, வேலை பார்க்குற இடத்துல யாரோ விதமா தப்பு செய்யறோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமானது. அப்ப தேவனுக்கு விரோதமா அந்த தப்பு செய்யும்போது அவருடைய இருதயம் எவ்வளவு வருத்தப்படும், அவருடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும்ல. அப்ப நம்ம பாவம் எப்போதுமே ஆண்டவருக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு எதிரானது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சங்கடப்படுத்துற மனசு வருமா? கஷ்டப்படுத்துறதுக்கு மனசு நமக்கு வருமா? கெட்ட குமாரனும் அப்பாட்ட போகும்போது என்ன சொல்லுவாரு? நான் உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். உமக்கு விரோதமாக. இப்ப பாவம் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு ஒரு காரியம். அவர் சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுட்டா நம்ம சுலபமா போய் மன்னிப்பு கேட்டு வந்துடுறோம். அப்படிதானே? ஆண்டவரே மன்னிச்சுக்கங்கப்பா, தப்பு செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு செஞ்சிடும். ஆனா அதுல எவ்வளவு வேதனை இருக்குல்ல, எவ்வளவு சங்கடம் இருக்குல்ல. இந்த வேதனையும் சங்கடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் அடுத்த முறை அந்த சின் செய்யறதுக்கே மனசு வராது. இப்ப நம்ம அப்பா அம்மாவை சங்கடப்படுத்த ஆசைப்படுவோமா? எந்த புள்ள தன்னுடைய பெற்றோர் மேல அன்பு வைத்திருக்கிற புள்ள அவங்கள அழுக வச்சு பார்க்க ஆசை இருக்கும், வருத்தப்படுத்தி பார்க்க ஆசை இருக்கும். அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தி இருக்கதானே ஆசையா இருக்கும். அது மாதிரி நம்ம தேவன் எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருல. இவ்வளவு சங்கடம், மனக்லேசம், வியாகுலம், வருத்தம் இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்காக நான் இதை செய்யணும்னு சொல்லி பரலோகம் அன்பினால அவ்வளவு எஃபர்ட் எடுத்து நமக்காக அந்த காரியம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வருத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா? நம்மளால வருத்தப்படுத்த தாங்க முடியும், சங்கடப்படுத்த தாங்க முடியும். நம்ம காட்டுக்கு கேட்கணும், ஸ்ட்ரென்த் கேட்கணும். அப்படித்தானே? அப்பா, இவ்வளவு நாள் வருத்தப்படுத்திட்டேன், எனக்கு பலனை தாங்க. என் பாவத்தை என்னால ஜெயிக்க முடியாது, இந்த பலனை தாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்கதான் முடியும். நம்ம இப்ப உடனே தீர்மானம் எடுத்துட்டு இனி வருத்தப்படுத்தக்கூடாது, இனி சங்கடப்படுத்தக்கூடாது, அப்படி இல்லைங்க. ட்ரூத் அது இல்ல. நம்மளால முடியாது. என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா ஹெல்ப் மீ. உங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை சங்கடப்படுத்தாம இருக்கிறது எனக்கு பலனை தாருங்க. உமக்கு விதமா பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்களை வியாகுலப்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டு காட்ட போய் கேட்கும்போது காட் நமக்கு அந்த பலனை நிச்சயமா நம்ம தருவாங்க. என் பிள்ளை என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான், என்ன வியாகுலப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான் என்று சொல்லி காடு அந்த பலத்தை நமக்கு என்ன செய்வாங்க? காடு நமக்கு தருவாங்க. பாவம் செய்யாம இருக்கக்கூடிய பலத்தையும், அவரை
ஸ்மைல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். பாருங்க, நமக்காக இவ்வளவு செஞ்ச தெய்வத்தை ஸ்மைல் பண்ண வைக்க முடியுமா? எப்ப ஸ்மைல் பண்ண வைக்க முடியும்? ஆடு திரும்பி வருது லூக்கா 15ஆம் அதிகாரத்துல. மனம் திரும்பி வரும்போது ஸ்மைல் பண்றாங்க. பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட தெய்வம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட தெய்வத்தை ஸ்மைல் பண்ண வைப்போமே. அவர்ட்ட போய் ஒரு உண்மையான ரிப்பன்டன்ஸ கேட்போம். நம்ம அவர்ட்ட போயிட்டு, "கொடுங்கப்பா, அந்த சாரோ ஃபார் சின், பாவத்துக்காக உண்மையா வருத்தப்படுகிற அந்த வருத்தத்த, பாவத்த வெறுக்கக்கூடிய அனுபவத்த எனக்கு தாங்கப்பான்னு" சொல்லிட்டு, அந்த ரிப்பன்டன்ஸ பெற்றுட்டு, அவருக்கு நம்ம ஸ்மைல குடுப்போம். காட் நம்மள ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.